பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பூஜை பூஜை அறையை எடுத்தோடனே பாத்தீங்கன்னா, ரொம்ப வலிமை. அந்த பூஜை ரூம் தொறக்கும்போது அந்த எண்ணெய் மணமும், அந்த கற்பூரவுடைய மணமும், அப்புறம் துளசி தீர்த்தம் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு வீட்ல பூஜை ரூம் தொறக்கும்போது அந்த மனம் வந்துச்சுனாலே, அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்து இருப்பதாக அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் சாமி ரூம்ல நீங்க ரொம்ப அதிகமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த சாமி ரூமில் மஞ்சள், குங்குமம், விபூதி இந்த 3ம் வற்றாமல் இருக்கணும். இந்த 3ம் எந்த வீட்டிலும் வற்றக்கூடாது. குங்குமம் அடிக்கடி மஞ்சள், விபூதிய எப்பொழுதுமே திறந்த நிலையில் வைங்க. விபூதிய மூடி வைக்க கூடாது. ஏன்னா சிவ அம்சத்துக்குரியது. அது அந்த விபூதி எந்த கெட்டதும் எவ்வளவு நாள் வச்சாலும் அந்த விபூதிக்கு கெடுதல் கிடையாது. அதனால விபூதியை எப்பவுமே திறந்த நிலையில் வைக்கணும். விபூதியை இப்படி பவுல் மாதிரி வைக்க கூடாது. ஓவல் சேல்ஸ்ல உள்ள ஒரு கோப்பையில் வைத்து விபூதி எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி குங்குமத்தை வெள்ளி சிம்மிலில் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். வெள்ளி சிம்மில வச்சு எடுத்து குங்குமம் வைக்கிறவங்களுக்கு செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறது. வெள்ளி குங்குமச்சிமில் வைக்க முடியலன்னா கூட பித்தளையில் குழி போல் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விபூதி ஆண் தத்துவத்துக்குரியது, லிங்க தத்துவத்துக்குரியது. அதனால் அது ஓவல் சைஸ்ல இப்படி ஓவல் சைஸ்ல வரையறது மாதிரி எடுக்கிற இடத்துல வைக்கணும். குங்குமத்தை குழி மாதிரி அப்படி பள்ளமா இருக்கிற குழி மாதிரி இருக்கிற ஒரு கிண்ணத்தில் பவுல்ல போட்டு வைத்து, பித்தாள பவுல்ல போட்டு வைத்து அந்த குங்குமத்தை பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். சந்தனம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விபூதியை ஆண் பெண், அதாவது அந்த வீட்டின் தலைவனை விபூதியை குறிப்பதாக இருக்கும். பெண் தன்மையை குறிப்பது அந்த குங்குமத்தை குறிப்பதாக இருக்கும். அதே சமயம் சந்தனம் இருக்கும் வீட்டில் குழந்தைகளை குறிப்பதாக இருக்கும். எந்த வீட்டில் சந்தனம் இல்லையோ அந்த வீட்டில் குழந்தைகளின் வளமை குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய சாமி ரூம்ல சந்தனம் வச்சு இருக்கணும். அதே சமயம் எல்லாரும் நினைக்கிறாங்க சந்தனத்துக்கு பதில் மஞ்சளை வச்சுக்கலாம், மஞ்சளை கரைச்சு வச்சுக்கலாம். மஞ்சளை கரைச்சு வைக்க கூடாது. சந்தனத்தை என்னன்னா, இப்போ ஒரு போட்டோவை துடைக்கிறீங்க, துடைச்சு முடிச்சோன்னு நீங்க என்ன பண்ணணும், மஞ்சளும் குங்குமம் வைக்க கூடாது. சந்தனமும் குங்குமமும் சேர்த்து வைத்தால் அந்த வீட்டில் மங்கள விஷயங்கள் கூடிய விரைவில் நடக்கும். அந்த குழந்தைங்களுக்கு எல்லா செல்வங்களும் சிறந்து வழங்கும். அதனால நிறைய பயன்பாட்டில் சந்தனம் கிடையாது. அந்த காலத்துல சந்தனத்தை அதிக பயன்பாட்டில் இருப்பதினால் சந்தனத்தை உரசி அந்த அந்த பச்சை சந்தனமே வச்சிருப்பாங்க. அது தொடும் போதே அவ்வளவு மனமா இருக்கும் அந்த சந்தனம். இப்ப அந்த அந்த உரசுன சந்தனமே எந்த கடையிலும் விற்கல. ஏன்னா நீங்க சந்தனம் வாங்குதலே கிடையாது. அந்த காலத்துல சந்தனத்தை உரசி ஒரு வாழை இலையில் வைத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்மளுக்கு சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி அந்த சமயத்தில் மஞ்சள் குங்குமம்ங்கிறத விட சந்தனம் குங்குமத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு தான் பத்தி சந்தனம் குங்குமம் முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த சந்தனத்தை வாங்கி அதுல தண்ணி குழப்பி அதை வச்சுதான் நம்ம பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சந்தனம் வில்ல சைஸ்ல அந்த மாத்திரை சைஸ்ல கொடுக்குறாங்க. அந்த சந்தனத்தையும் நம்ம வாங்கி ஒரு பன்னீர் ஊத்தி குழப்பி நம்மளுடைய போட்டோங்களுக்கு, சாமி குத்து விளக்குகளுக்கு எல்லாத்துக்குமே சந்தனம் வைத்து குங்குமம் வைப்பதுதான் சிறப்பாக இருக்கும். எல்லாரும் நினைக்கிறீங்க சந்தனம் வைத்தால் அது மஞ்சேன்னு தெரியல, அதனால சந்தனம், ஏன்னா அது காய வச்சுதான் அது கலர் மாறிடுது. அதனால நாங்க சந்தனம் வைக்கிறத பதிலாக மஞ்சளை வைக்கிறீங்க. அந்த சந்தனத்தில் சிறு துளி மஞ்சளை போட்டுட்டு கலக்குங்க. கலக்கிட்டு அதுக்கப்புறம் வைங்க. வச்சீங்கன்னா அந்த சாமி போட்டோ ரொம்ப அற்புதமான அழகான நம்மளுக்கு அருளை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா குரு காரகத்துவம் சந்தனத்தில் நிறைந்து இருக்கிறது அப்படின்னு. அந்த காலத்துல ஒவ்வொரு ஆண்மகனும் சந்தனத்தை மார்பில், கழுத்தில், கையில் எல்லாத்திலும் தடவிட்டு தான் சாமி கும்பிடவே ஆரம்பிப்பாங்க. பெண்களும் அதே சமயம் கழுத்துல இந்த 2 பக்கம் தாடையில இதுலெல்லாம் தடவிட்டு, நெத்தியில் சந்தனம் வைக்காத பெண்கள் இருக்க மாட்டாங்க. அந்த காலத்து பெண்கள் அவ்வளவு அமைதி சாந்த தன்மையில இருந்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோவத்தின் உச்சத்திலே தான் இருக்காங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு. ஏன்னா வீட்டில் சந்தன புலப்பாடு கம்மியா இருக்கு, புலங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப வீட்டில் எப்பவுமே சந்தனத்தை குழைத்து வைத்து வச்சு பாருங்க. உங்களுடைய சாமி ரூம்ல சந்தனத்தை குழைத்து வச்சு பாருங்க. காலையில இருந்துச்சுன்னா ஒரு 2 சொட்டு பன்னீர் அந்த சந்தனத்துல ஊத்திட்டு நெத்தியில சந்தனம் வச்சுட்டு அப்புறம் மத்த எல்லா வேலையும் செய்யுங்க. உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய கிடைப்பதை பார்க்கலாம். அது அப்ப விபூதி சீக்கிரம் அழிஞ்சு, ஆனால் விபூதி வச்சுட்டு சந்தனமும் வைப்பாங்க. நிறைய ஆண்கள் சந்தனம் வைத்த ஆண்கள், பெண்கள் சந்தனம் வைத்து பார்த்திருப்போம். அப்பதான் நம்ம குடும்பமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும் தன்மையுடன் இருக்கிற மாதிரி அமையும். அதனால பூஜை ரூம்ல சந்தனம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரமும் வசம்பு பொடி வாங்கிக்கோங்க. வசம்பு பொடி, பச்சை கற்பூரம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு பச்சரிசி, இதை வைத்து உங்க பூஜை ரூம முதல்ல நல்லா சுத்தம் படுத்திட்டு, நல்ல நான் வந்து சோப்பு தண்ணியை பயன்படுத்தி சுத்தப்படுத்துங்கன்னு எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா சோப்பு தண்ணிகள் பயன்படுத்தும் போது அந்த சோப்பு வாடை வந்து நம்ம பூஜை ரூமுடைய இதை வந்து குலைச்சிரும். அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தி சுத்தப்படுத்துங்க அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். நல்ல தேங்காய் நாரை எடுத்துக்கோங்க. நல்லா தேங்காய் நாரை எடுத்து அந்த பூஜை ரூமை ஃபுல்லா நல்லா தேய்ச்சி எடுங்க. தேய்ச்சி எடுத்தாலும் அந்த தேங்காய் நாரிலே இந்த எண்ணெய் பிசுக்கள்லாம் வலிச்சு வரும். அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த இது இருக்கு இல்லையா, வசம்பு, பச்சரிசி, மஞ்சள், இதெல்லாம் வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்புறம் வெள்ளை துணி வச்சு தொடச்ச பிறகு இந்த வசம்பு பொடியும் பச்சை கற்பூரத்தையும் உங்களுடைய பூஜை ரூம்ல எல்லா பக்கத்துலயும் நல்லா தூவி விட்டுட்டு, அதுக்கப்புறவு நீங்க சாமி ரூம்புல எல்லா பொருளும் அடுக்குங்க. அதில் ஒரு துளி கூட இந்த பூச்சிகள், நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே சாமி ரூம் அட்டாக் பண்ணாது. அதுக்கப்புறம் நீங்க விளக்கேத்தி பாருங்களேன், உங்க சாமி ரூம் வந்து நல்ல மனமுடனும் நல்ல ஒரு மாசத்துல ஒரு தடவை இதை மாதிரி பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், உங்களுடைய தெய்வ சக்தி அந்த இடத்துல வந்து பரவுறது தெரியும். நீங்க வேற எதுக்கோ மெனக்கட்டு செய்றீங்க இல்லையா, உங்க சாமி ரூமை சுத்தப்படுத்தும் போது இந்த மாதிரி பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி சாமி ரூமை செய்யும் போது எல்லாம் தொடச்சி எடுத்த பிறகு அந்த சாமி ரூமுக்கு சுஸ்திக் போடுவது மிக சிறப்பாக ஒன்றாக இருக்கும். அந்த சுஸ்திக் போடும்போது சாமி ரூம் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டின் நிலவாசலில் சுஸ்திக்க தொடங்குங்க. நிலவாசல்ல வெளியிருந்து உள்ளுக்கு வரும்போது நிலவாசல்ல அதை பார்த்துட்டு உள்ளுக்கு வர்றோம், கெட்டதை ஃபுல்லா அதை நீக்கிட்டு தான் உங்களை உள்ளுக்கு விடுற மாதிரி இருக்கும் அந்த சுஸ்திக். ஆனா நிலவாசல் பக்கத்தில் உள்ள செவத்தில் சுஸ்திக் போட்டு வைங்க. இல்லாட்டா சுஸ்திக் சிம்பிள் இருந்தா போடுங்க. இல்லாட்டா உங்களுக்கு கதவில் சுஸ்திக்க போடுங்க. இந்த மாதிரி போடும்போது நீங்க கதவை திறந்து வீட்டுக்குள்ள வரும்போது உங்க கிட்ட இருந்து வெளியில இருந்து உள்ள நெகட்டிவா அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் உங்களை உள்ளுக்கு விடுவதாக இருக்கும். அதனால சுஸ்திக் சிம்பிள் வந்து கதவுல போடுங்க. வடமேற்குல மேற்கு திசை பக்கத்தில் ஒரு சுஸ்திக் சிம்பிள் வைக்கணும். உங்க வீட்டின் வடமேற்கில் மேற்கு திசையில் ஒரு சுஸ்திக் சிம்பிள் வைப்பது உங்க வீட்டின் வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும். இது வந்து என்னன்னா, இந்த சந்தனம் இதெல்லாம் வச்சு நம்ம தடவி எடுத்த பிறகு இந்த சிம்பிள் போடுவது மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் வீட்டு வந்து பூஜை ரூம்ல வந்து எப்பவுமே படி வைத்து அரிசி வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அப்பதான் உங்க செலவின் அளவு குறையும். எப்பவும் படி அளந்து கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். அதை முதல் அளவியாக அரிசி படியாக வைப்பது சிறப்பாக இருக்கும். அதனால பூஜை ரூமில் அரிசி படியை வந்து வைத்து வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். அதனால பூஜை ரூம்ல அரிசியையும் வற்றாமல் பார்த்து கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை அந்த அரிசியை எடுத்து உங்களுடைய சமையலுக்கு பயன்படுத்திட்டு வேற அரிசியை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி அரிசியை வந்து உங்களுக்கு வழிபாட்டில் ஒரு முக்கியமான பங்காக பூஜை ரூம்ல வற்றாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வற்றாமல் பார்க்கும்போது உங்க வீட்டில் வந்து பூஜை ரூமினுடைய கதவை திறக்கும் போது அந்த மனமும் உங்கள் வீட்டில் உள்ள தெய்வ சக்தி பூக்கள் வைத்தோ கற்பூரம் வைத்தோ அதுக்கப்புறம் அந்த சாம்பிராணி பத்தி வைத்தோ அதெல்லாம் நம்ம வந்து அந்த காலத்துல வந்து ஏதாச்சும் விசேஷ நாள் தான் அதெல்லாம் பண்ணுவோம். இப்ப வந்து சும்மாவே என் வீட்டுல எப்ப பார்த்தாலும் தெய்வ மனம் கமருதுன்னு சொல்லிட்டு பண்றீங்க. அப்படி இல்லை, நீங்க சாதாரணமாக இந்த மாதிரி பூஜை ரூமை சரி பண்ணிட்டு ஒரு 2 பத்தியை வச்சுட்டு கும்பிட்டுட்டு திரும்ப மறுநாள் காலையில திறந்து பாருங்களேன், அந்த பூஜை ரொம்ப அவ்வளவு தெய்வ சக்தி நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து சுத்தப்படுத்தல் முறையை பயன்படுத்திட்டு வீட்டில் இந்த பொருள் எல்லாம் வற்றாமல் பார்த்துக்கணும். விபூதி, குங்குமம், சந்தனம் இதெல்லாம் உங்ககிட்ட வற்றாமல் பார்த்துக்கோங்க. சந்தனத்தை எதில் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். சந்தனத்தை வாழை இலையில் குலைத்து வைத்து நெத்தியில் வைப்பது சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி வாழை இலை வந்து கொஞ்சோண்டு வச்சு வாழை இலை வைத்து இது பண்ணிக்கோங்க. வாழை இலை வாடுறதுக்குள்ள அந்த சந்தனத்தை உங்க வீட்டுல காலி பண்ணணும். அடுத்த வாழை இலை வச்சு திரும்படி சந்தனத்தை தடைபடுறது மிக சிறப்பாக இருக்கும். அதனால சந்தனத்தை வாழை இலையில் மற்ற பொருட்களை வந்து ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இதுல வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வைத்து மிக சிறப்பான வழிபாடு உங்க பூஜை ரூமை வளமையாக வச்சுட்டு தெய்வ அம்சம் உள்ள வீடாக ஆட்டோமேட்டிக்காவே தெரிஞ்சிடும். அது உங்க வீட்டுக்கு வளமையும் செழிப்பையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.